இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு என்னமா பெருசா வீராப்பா சொல்லிட்டு போன எனக்கு முதல இரவுல நடந்துரும் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றியா நீ? ஐயோ பாட்டி, நான் சொல்லி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி? போடா, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டா போ. அட போங்க பாட்டி, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? நானே மூட் அவுட்ல இருக்கேன். ஆமா ஆமா, ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே செருப்பை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுட்டு உள்ள வரணும். அப்பதான்டா பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த பிடிக்கும். சரி. இப்படி எல்லாம் பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தான்னா கடைசி வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டேன் பாட்டி. அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ கேளு. என்ன பாட்டி? பாட்டி என்ன மேஜிக் எல்லாம் பண்றீங்க? இப்ப இது முக்கியம் இல்ல, இது நீலகிரி தைலம். இத வச்சு நான் என்ன பண்ணேன்? டேய், அவ ரூமுக்குள்ள உட்காந்து தும்மிக்கிட்டே இருக்காடா. நீ இதை எடுத்துக்கிட்டு போய் அவளுக்கு தலை கழுத்துல எல்லாம் எதம்மா தடவி விடு. அப்படியே அவளுக்கு இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமாடா? அதே வச்சு உனக்கு சாதகமாக்கிக்கடா. போதும் பாட்டி, இனிமே இந்த வேலையை உங்க பேரன் பாத்துப்பான். பாட்டி சொல்றாங்க, சீனு முடிக்கிறான். போ போ, ரொம்ப பேசாத. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இன்னைக்கு யார் வந்து கதவை தட்டுறது? இன்னைக்கும் அம்மாவா மட்டும் இருந்தாங்க, அவ்வளவுதான். கதவை திறந்து யாருன்னு பாரு. அப்பா, என்னப்பா என்னப்பா வேணும்? டேய் சீனு, என்னப்பா இப்படி நேரங்கட நேரத்துல வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. என்னன்னு தெரியல, உங்க அம்மா தும்மிக்கிட்டே இருக்கா. உங்ககிட்ட நீலகிரி தைலம் இருக்காமே, அதை வாங்கிட்டு வர சொன்னா. ஏன்பா என்கிட்ட நீலகிரி தைலம் இருக்குன்னு அம்மாவுக்கு எப்படி தெரியும்? பாட்டி உனக்கு கொடுத்தாங்களாமே, அவ அதை பார்த்து தொலைச்சிருக்கா, அதான் வாங்கிட்டு வர சொன்னா. எடுத்துக்குறா. இருங்க. இந்தாங்க குடு. போங்க. நீ தூங்கு தூங்கு தூங்கு. நேரங்கட்ட நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டாரு. படுத்துட்டியா மாயா? ஹே மாயா, மாயா தூங்காத, எந்திரி மாயா. மாயா எந்திரி மாயா. தைலத்தை தேய்ச்சு உன்னை தூங்க வச்சதுதான் மிச்சம். பாட்டி கொடுத்த ஐடியா சொதப்பிருச்சு. ரகு, என்னப்பா என்ன கவருது? ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆமா. ரிப்போர்ட்ட தனா கேட்டிருந்தாளா? ஓஹோ. தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். ரிப்போர்ட்ட நான் இப்போ கேட்டேன். நீ ஏண்டி கேட்ட? நான் கேட்கவே இல்லை மாயா. அதுல என்ன போட்டிருக்குன்னு பாரு. ஏங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஏங்க, ஐயோ, ஐயோ, மன்னிச்சிருங்க, தெரியாம பட்டுருச்சு. இருங்க, நான் ஊதி விட்டுட்டா? இல்ல இல்ல, இருக்கட்டும். பெரியப்பா, எல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. கரு வளர்ச்சி நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் தனா என்னென்ன சாப்பிடணும்,
என்னென்ன மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு போட்டிருக்கு. ஓ, நம்ம இதுபடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே? ஏமாயா பயப்படுற மாதிரிலாம் அதுல ஒண்ணும் இல்லைல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா பெரியம்மா? எல்லாம் நல்ல விதமா தான் போட்டிருக்கு. ஆ கடவுள் புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நாம அந்த வார்ட் பாய் கிட்ட கேட்டதுக்கு இந்த ரிப்போர்ட்ல போலி கர்ப்பம் தான் போட்டிருக்குன்னு சொன்னான். இவ என்னடானா உண்மைய படிக்காம மாத்தி படிச்சிட்டு இருக்கா. சரி ஜானகி, ஆ நல்லபடியா தானே போட்டிருக்கு, பாத்துக்க. நான் வரேன். ஆ வரேம்மா. ம். ஆ, ஜானகி அத்தை, இது ரகுராமையா வீடு தானே? ஆமா, நீங்க? நான் அருந்ததி. ரகுராமையாவை பார்க்கணும். ம், உள்ள வாங்க வாங்க. ரகு, உன்னை பார்க்கணும்னு இந்த பொண்ணு வந்திருக்கா. ஐயா வணக்கம். வணக்கம். இவ எதுக்கு இங்க வந்தா? நீங்க? நான் அருந்ததி. அருந்ததி நாட்டியாலோன்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறேன். ஓ, அதோட டீச்சரும் நான் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே என்னோட ஸ்கூல் தான் நம்பர் 1. ஆ, ரொம்ப நாளா இந்த ஸ்கூல்ல நான் தான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னோட உயிர் மூச்சு எல்லாமே இந்த நாட்டியம் தான். நாட்டியத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த நாட்டியத்தை நிலைநாட்டுறதுக்காக என் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். இதுக்காக நான் பல விஷயங்களை இழந்திருக்கேன். அந்த அளவுக்கு நாட்டியம் என் உடம்புக்குள்ள ரத்தமும் சதையுமா நரம்புமா ஊறி போயிருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா விஷயத்தை சொல்லுங்க. சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே எனக்கு சமமா நாட்டியம் ஆட யாருமே கிடையாது. அத நான் கர்வத்தோட சொல்லுவேன். நான் கத்துக்கிட்ட விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு தவமா நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். நான் இத ஒரு தொழிலா மட்டும் பார்க்கல. எனக்கு போட்டியா சும்மா கடமைக்குன்னு 4 விஷயத்த கத்துக்கிட்டு பொழுதுபோக்குக்கு நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சு அத தொழிலா நடத்துறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது.